சூடு சூடு. சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்குது, மனுஷுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா தமிழ் கிச்சன். இன்றைக்கி காரசாரமான சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னா, சிக்கன் ரோஸ்ட், அப்புறம் கனவா மீன் இருக்குல்ல அது ரோஸ்ட்டு, எக்கு, அப்புறம் என்ன நம்மளோட சூப்பரான ப்ரான்ஸ் ஃப்ரை. எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, காரசாரமாக இருக்குது. கொஞ்சம் எறா, கொஞ்சம் ஸ்விட்டு, அப்படி பீட்சா மாதிரி டாப்பிங்ஸ் போட்டு இப்படி எடுத்து அப்படி சாப்பிடணும். அது 2 சூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சிக்கன் அப்படி கட் பண்ணி அப்படி கொஞ்சத்தை போங்க வாயா. அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்குவிட்டு, ப்ரான்ஸு, சிக்கன், எக்கு, ரசம் ஊற்றினேன், முட்டை காலி ஆகிடுச்சு. ஸ்குவிட்டையும் சாப்பிட்டுட்டேன், சிக்கனும் இருக்குது. ஸோ இந்த ரசத்தோட ஸ்குவிட்டும், இந்த ப்ரான்ஸ் கொஞ்சமும், சிக்கன் கொஞ்சமும் அப்படி அந்த பெப்பர் ஃப்ளேவர் இருக்குது ரசத்தில். அது பெப்பர் எது கூட போட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெரைட்டியாக நான்வெஜ் செஞ்சுட்டு அது கூட ரசத்தை வச்சு சாப்பிடும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ரிப்பீட் பண்ணிப்போம். கனவா மீன்லாம் இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது இப்போ சும்மா வறுக்க போகிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், அப்புறம் ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் இடித்து வச்சது அது போட்டாச்சு. இதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மசாலா, வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா மட்டும்தான், வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. நல்லா இதை பிசைஞ்சு இதில் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம், இல்லைனா வினிகர் போட்டுக்கலாம். இந்த வீடியோ நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக போடுதேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து பிசைஞ்சு இது ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு சும்மா நம்ம எண்ணெயில் அப்படியே வதக்கி ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கனவா மீன் ஃப்ரையை. க்ளீன் பண்ணும்போது மட்டும் நீங்கள் பார்த்து க்ளீன் பண்ணணும். நான் இந்த மீனை க்ளீன் பண்ணத வீடியோ நேரமே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள் எல்லோரும் எப்படி க்ளீன் பண்ணணும்னு. நான் இன்றைக்கி இந்த மீனோட ஹெட்டெல்லாம் யூஸ் பண்ணலாம், நம்ம தலை கூட யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வெறும் அந்த மீனோட அந்த ஃப்ளஷ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை சும்மா எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரான்ஸ் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ப்ரான்ஸ் ரோஸ்ட் வீடியோவும் நம்ம நேரமே அப்லோட் பண்ணியிருக்கோம் சேனலில். கனவா மீன் இந்த பாருங்கள் நான் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்தது வீடியோ நான் அப்புறம் அப்லோட் பண்ணுதேன். சும்மா எண்ணெய் ஊற்றி அதில் அப்படியே அந்த மசாலாவில் வெறி வச்ச சூப்பரான கனவா மீன் அப்படி போட்டு நல்லா வதக்கி ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும், அவ்வளோதான். ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரோசன் தான், கனவா மீன், அப்புறம் ப்ரான்ஸு. இப்போ ப்ரான்ஸும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். மசாலாலாம் வதக்கியாச்சு. க்ளீன் பண்ணி வச்சுருக்கத ப்ரான்ஸ் அப்படியே அந்த மசாலாலாம் போட்டு பெரட்டி ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கனவா ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு, ப்ரான்ஸ் ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இனி சிக்கன் மட்டும்தான். இதை அப்படியே மூடி விட்டு வேக வச்சு ட்ரை பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்குங்க ப்ரான்ஸ் ரோஸ்ட்டு. வெள்ளை எறா இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். இப்போ நம்மளோட கனவா மீன் ரோஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி
அதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கத ஃபிஷ்ஷை அதில் அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நிறைய எண்ணெய் விட வேண்டாம், கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டால் போதும். அந்த எண்ணெயை அதுக்கு பற்றும். நிறைய டீப் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம், சும்மா இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து தண்ணி லைட்டாக வருது. இதை மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே நம்ம இப்படி இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். சூப்பரான கனவா மீன் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் நீங்கள் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம் கடைசியில். நான் இன்றைக்கி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தான் ஆட் பண்ணுதேன். கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த பெப்பர், ஜீரகம் அதெல்லாம் இடித்து போடுறதுனால அதோட ஃப்ளேவர் வந்து அதில் அப்படியே சூப்பராக இறங்கியிருக்கும். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு வேலை. இனி சிக்கன் மட்டும்தான். சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். நான் வந்து பிரெஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கேன், எலும்புலாம் இல்லை. இதில் சிக்கன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சிக்கன் வந்து இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் குக் பண்ண போகிறேன். எண்ணெய் எதுவும் போடாமல் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஏர் ஃப்ரையரில் நம்ம எப்போவுமே செய்யற சாப்பாடு எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம எண்ணெய் எல்லாமே இதை ரோஸ்ட் பண்ணது. இப்போ ஏர் ஃப்ரையரை ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த பிளேட் எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் அந்த சிக்கன் வந்து அதில் ஒட்டாமல் இருக்கும். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது சிக்கனை அதில் அப்படியே வச்சிடலாம். ஏர் ஃப்ரையர் குக்கிங் வந்து நான் ஒரு வீடியோ அப்புறம் செப்பரேட்டாக உங்களுக்கு போடுதேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது அந்த சிக்கன் பீஸை அதில் அப்படியே வச்சு இப்போது இது உள்ளே வச்சு அது மேலேயும் வந்து லைட்டாக எண்ணெய் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே அது உள்ளே வச்சு நம்ம டெம்பரேச்சர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10-20 நிமிஷம் ஒரு சைடு குக் பண்ணிவிட்டு அப்புறம் மறு சைடு திருப்பி போட்டு மறுபடியும் குக் பண்ணணும். இது இப்போ குக் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம ப்ரான்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சோன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ப்ரான்ஸ் மசாலா. அப்புறம் அந்த கனவா மீன் ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கனவா மீன் ரோஸ்ட்டு. அதோட வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. முட்டையெல்லாம் பாயில் பண்ணியாச்சு. சாப்பாடு ரெடியாக இருக்குது. ரசம் நேற்றுக்கு வச்ச ரசம் தான். அப்புறம் கொஞ்சோண்டு பருப்பு குழம்பு தாளித்தேன். இப்போ நம்ம சிக்கனும் ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம சூப்பராக சாப்பிட்றலாம். இப்போ ஒரு சைடு கொஞ்சம் குக் ஆகிடுச்சு, மறு சைடு அதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ரோஸ்ட் ஆகிட்டு. இப்போ இதை ஒரு ஃபோர்க்கு இல்லைன்னா ஏதாவது ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு அதோட மறுபகுதியும் நல்லா வேக வச்சிடலாம். அது ஒட்டலாம் பாருங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகணும், இல்லைன்னா ஒரு மாதிரி குழக்குழான்னு இருக்கும் சிக்கன். நல்லா முருகலாக வரணும். இப்போ மறு சைடும் நம்ம நல்லா இதே மாதிரி குக் பண்ணி எடுத்துடலாம். மறுசு பக்கவும் கொஞ்சம் எண்ணெய் தெளித்து விட்டுருங்க. அதை ஏர் ஃப்ரையரில் வச்சு குக் பண்ணிடலாம். 10-20 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக ரோஸ்ட் ஆகிட்டு நம்மளோட சிக்கன் மேலெல்லாம் நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம சாப்பாடு வந்து சர்வ் பண்ணிடலாம் பிளேட்டில்.